வந்து அன்புவை பார்த்து உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அன்பு வந்து நீ எதுக்கு இங்கே வந்து அவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, ஒன்றால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்புகிறாரு. மனசு கஷ்டப்பட்டாங்கிறது கண்மணி போகிறாங்க. இதை பார்க்கும்போது அவங்க அம்மா மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறாரு அவர், நீ இந்த நிலமையில இருந்து கூட இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாங்க. உடனே வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, அன்புக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து அன்புக்கிட்ட பேசலான்னு வராங்க. அப்போ டாக்டர் வந்து அன்பு செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பரவாயில்லையாப்பா அப்படின்னோன்னா பரவாயில்லன்னொன்னே நல்ல காலம் உங்களுக்கு வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து காப்பாற்றிட்டாங்க, இல்லைன்னா இந்நேரம் அவ்வளோதான் கிரிட்டிக்கலாக இருக்கும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாப்பா உன் ஒய்ஃப் வந்து அதை ஒயரை பிடிச்சி இழுக்கலன்னா நேரம் வந்து நீங்கள் 2 பேருமே பொழைச்சிருக்க மாட்டீங்களே, முக்கியமாக நீ பொழைச்சது காரணமே ஒய்ஃப் தானே, ஏன் தெரியாத மாதிரி கேட்குற அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. உடனே வந்து கார்த்திக் வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அன்பு மனசு கஷ்டப்படுறாரு. பாவம் கண்மணி அவளை போய் நல்லா திட்டி அமிச்சிட்டேனே, அவள் மனசு கஷ்டப்பட்டுருக்கும்ல, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம், அண்ணியே திட்டத்துக்கு முன்னாடி தறி வேணும், எல்லாரும் திட்டுறாங்கன்னு நீயும் கூட சேர்ந்து திட்டுற, நீ என்னைக்கு தான் அண்ணியை புரிஞ்சுக்க போறியோ எனக்கு தெரியல அப்படின்னு கார்த்திக் டென்ஷன் ஆகிறாரு. சாரிடா நான் கண்மணிக்கிட்ட சாரி கேட்குறேன் அப்படின்னோட இப்போது கண்மணி அன்னிக்கிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சே, வா போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. இங்கே வந்து கண்மணி மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கண்மணி சாரி கண்மணி அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து அப்படியே எல்லோரும் பார்க்குறாங்க. உடனே வந்து பார்த்தியா என் பையனுக்கு தெரியாது கண்மணி செஞ்சது, தெரிஞ்சோன்னே உடனே வந்து சாரி கேட்டுட்டான் பாரு, அதுதான் என் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து சிவகாமி உடனே வந்து பரவாயில்லைங்க அப்படின்றாங்க. சரி நீங்கள் எல்லாம் வந்து நீ போகிறதா இருந்தால் உங்கள் அம்மா வீட்டுக்கு கூட போயிட்டு வா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி, உங்கள் வீட்டில் இருக்கவங்க திட்டுவாங்க, அதனால் நாங்கள் போகிறோம், நீங்கள் பார்த்து கண்மணி பத்திரமா பார்த்துக்கோங்க, கண்மணி ஏதாவது தப்பு செஞ்சால் தயவு செய்து மன்னிச்சிடுங்க தம்பி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க அம்மாவும் அவங்க வந்து சித்தியும். அடுத்து வந்து இங்கே கண்மணி வந்து வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்தவொடனே எப்பவும் போல் அந்த பாட்டி வந்து கண்மணியை கரிச்சு கொட்டிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க நம்ம வந்து சிவகாமி. அடுத்து வந்து சிவகாமி ஒரு ஐடியா பண்ணுறாங்க. இதே மாதிரி இருந்தால் இவங்க 2 பேருக்குள்ளே சேரவே விட மாட்டாங்க, இங்கே இருக்கிறவங்களே பிரிச்சுடுவாங்க, அதனால் வந்து இவங்க 2 பேரையும் வந்து எங்கேயாவது ஹனிமூன் அனுப்பணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திக் கிட்ட. கார்த்திக் ஏதாவது ஒரு ஐடியா கொடுறா, ஹனிமூன் அனுப்பதா நான் தான் சொல்லினேன் முன்னாடியே, நீங்கள் தான் அனுப்பாமல் இருக்கீங்க, சரி இப்போ ஒன்றும் கெட்டு போகலடா, இப்போ நம்ம எங்கேயாவது அனுப்பிச்சி வைக்கலாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்காடுக்கு அண்ணன் வந்து போகிறாரு, என்னது ஏற்காடுக்கு போகிறாரு அன்பு, ஆமாம் அதுதான் ஒரு ஆர்டர் விஷயமா போகிறாரு, அங்கே அண்ணியும் கூட சேர்த்து அனுப்பிச்சி விட்டுடலாம், அப்புறம் என்ன 2 பேரும் எப்படியோ தனியாக இருந்தால் பேசிப்பாங்க, மனம் விட்டு பேசினாங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் பிக் மம்மி அப்படின்றாரு. நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா, ஏற்காடு தான் அனுப்பிச்சி விடலாம், ஆனால் அன்பு இதுக்கு ஒத்துப்பானா, ஒத்துக்க வைக்கணும், எப்படியாவது யாருக்கும் தெரியாமல் அனுப்பிச்சி விடுங்க, ஏன்னா இந்த குடும்பத்தை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இது ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னோடனே சரி நான் கண்டிப்பாக அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னாங்க. இதை கேள்விப்பட்டு கண்மணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நிச்சயமாலும் நம்ம ஏற்காடுக்கு போகிறோமான்னு யோசிக்கிறாங்க.